நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் பொது சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் இருதயமேரி தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் நிர்மலா, மாவட்ட செயலாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் துணை சுகாதார மையங்களில் MLHP பணி நியமனம் செய்வதை கைவிடக் கோரியும், துணை சுகாதார நிலையங்களில் ஒப்பந்த செவிலியர்களுக்கான MLHP கலை தடுப்பூசி பணியில் ஈடுபடுவதை கைவிட வேண்டியும், கொரோனா லாக்டவுன் காலத்தில் போக்குவரத்தும் இல்லாத சூழலில் ஒவ்வொரு நாளும் ரூபாய் 500 முதல் 1000 வரை சொந்த ஊதியத்திலிருந்து செலவு செய்து கிராம சுகாதார செவிலியர்களும் பகுதி சுகாதார செவிலியர்களும் பணிக்களத்திற்கு சென்றனர். இரவு பகல் பாராது ஞாயிறு, அரசு விடுமுறை நாட்கள், பண்டிகை நாட்களில் கூட விடுமுறையின்றி கொரோனா தடுப்பூசி பணி உட்பட அனைத்து கொரோனா பணியிலும் ஈடுபட்டோம். தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த ஆண்டு அமல்படுத்த வேண்டும். பெண் ஊழியர்கள் என்பதால் அதிக பணி சுமை, பிற பணியாளர்களின் பணியை திணிப்பது, மெமோஸ் பென்ஷன் என்று அச்சுறுத்தல் போன்ற பாலியல் பாகுபாட்டை கைவிட வேண்டும் என 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தாங்கல் பஞ்சாயத்தில் 17,000 சதுரடி காலியிடம் விற்பனைக்கு. சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம், தலைமை மருத்துவமனை, அறிஞர் அண்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வாலாஜா சுங்கச்சாவடி மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9443373539 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.